Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப யம்மியான சிக்கன் 65 ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேக்னேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி, 1/4 டீஸ்பூன் முழு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு முட்டை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு கூடவே 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தடவி வச்சுருந்தேன். இப்போ அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். சிக்கனை வந்துட்டு நல்லா மேக்னேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பாதி இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு பாதி வந்துட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கலர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னாலும் ரொம்ப வந்துட்டு டார்க் ஆகட்டும்னு வச்சுருந்தாலும் ரொம்ப முருகி போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக எடுத்துடலாம். இப்படியே அடுத்த பேட்சையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. எல்லாம் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப யம்மியான கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி பண்ணிடலாம் வீட்லேயே. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.